அனைவரையும் சிறுவர் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துக்கு அன்புடன் வரவேற்கிறோம். சொல்லுங்க கிரேஸ், ஏன் இந்த வாட்டி நம்ம கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் ஆன்லைன்ல செய்றோம்? கோவிடால நம்மள பாதிக்கப்பட்டிருக்கோம்ல, அதனால சர்ச்ல கூட முடியாது. அதுக்கு கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் செய்யாம விட்டுற முடியுமா? அதனால தான் ஆன்லைன்ல கூடியிருக்கோம். இப்போ வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம பிரேயரோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. அப்பா ராஜா, விசேஷமாக ஆண்டவரே இந்த சர்ச் ஸ்கூல் ப்ரோக்ராமை நீங்கள் ஆசிர்வதிங்க வழிநடத்துங்கப்பா. அப்பா இதோ விசேஷமாக ஆண்டவரே பெர்ஃபார்மன்ஸ் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நீங்கள் ஆசிர்வதிங்க, ஒவ்வொரு டீச்சர்ஸையும் ஆசிர்வதிங்க ஆண்டவரே வழிநடத்துங்கப்பா. மாறாத இயேசு நான் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கிரேஸ், இந்த கோவிட் காலகட்டத்துல கிளாஸஸ்லாம் எப்படி நடந்துச்சு? அதுவா, கிளாஸஸ்லாம் வந்து ஆன்லைன் மூலமா தான் நடந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப், வாட்ஸ்அப் அண்ட் தென் கூகுள் மீட் மூலமா தான் டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடண்ட்ஸை மீட் பண்ணிட்டு இருந்தாங்க. வாங்க நம்ம கிளாஸஸ் எப்படி நடந்துச்சுன்னு இந்த ஜர்னியை வந்து ஒரு ஃபிளாஷ்பேக்கா பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். Praise the Lord. Behold, the virgin shall conceive and bear a son. Amen. Praise the Lord. பைபிள் கதை கேட்க போறோம். ஓகேவா? Today's memory verse, John 11 verse 25. Jesus said, I am the one who raises in me. Amen. Everyone, my memory verse is 1 Samuel chapter 17 verse 45. David said to the Philistine, You come against me with sword And with a javelin. But நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். Everyone, Psalms 67 verses 1 to 7. May God be Faithful gracious to us and bless us. Look on us with kindness. Those who worship God must worship spirit. Romans chapter 5 verse 8. But God demonstrated His love by the Holy Spirit who poured out on us generously. Pleasing and perfect will. Amen. Yes, finally I'm done. Okay, I'm done. Praise the Lord. I want to commit everyone unto Him. It's about wisdom. வாவ், இவ்வளவு நடந்திருக்கா? ஆமா, இதெல்லாம் வந்து ஆண்டவர் கிருபை நிமித்தம் தான் இது நல்லபடியா இன்று வரைக்கும் நடந்து முடிஞ்சிருக்கு. கிளாஸஸே இவ்வளவு சிறப்பா நடத்திருக்கீங்க. செலிப்ரேஷன் இதோட சிறப்பா இருக்குமே. வாங்க அது பாத்துக்கலாமே. இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன் யார் செய்ய போறா? கிறிஸ்துமஸின் சிறப்பே இயேசுவோட பிறப்பு தான். அதுவே பாடலா பாட வராங்க தபிதாவும் ஷீலாவும். இயேசு பிறந்தாரே எங்கள் உள்ளத்திலே. இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடுவோம். இயேசு பிறந்தாரே எங்கள் உள்ளத்திலே. இயேசு பிறந்தாரே
மகிழ்ந்து பாடிடுவோம். பாவங்க போக்கிற ரட்சங்கள் பிறந்தாரே, சாவங்க நீக்கிற நித்திய பிறந்தாரே. ஹalleluya 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 ஹalleluya. சூடர்கள் பாடின சாஸ்திரிகள் தொழுதிட, மீட்பர்கள் வணங்கிட, அதிசயம் நடந்திட. நீதியில் சூரியனா இயேசு பிறந்தாரே. ஹalleluya 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 ஹalleluya. கட்டுகள் வணுகிட, விடுதலை தந்திட, வியாதிகள் நீக்கிட, அதிசயம் நடந்திட. நீதியில் சூரியனா இயேசு பிறந்தாரே. ஹalleluya 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 ஹalleluya. இயேசு பிறந்தாரே எந்தன் உள்ளத்திலே. இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். இயேசு பிறந்தாரே எந்தன் உள்ளத்திலே. இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். பாவங்க போக்கிற ரட்சங்கள் பிறந்தாரே. பாவங்க நீக்கிற நித்திய பிறந்தாரே. ஹalleluya 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 ஹalleluya. கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். Joy to the world. Stop. ஜாய் பத்தி நீங்க பாடாதீங்க. டேனியல் வந்து ஜாயும் கிறிஸ்மஸ் பத்தியும் பேச வராரு. என்னன்னு கேட்போம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நான் வந்து ஒரு சின்ன மெசேஜ் தான் சொல்லுவேன், ரொம்ப போக மாட்டேன். ஸோ கிறிஸ்மஸ் வந்தாலே ஒரு 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 ஃபீலாக இருக்கும். கிறிஸ்மஸ்னாலே எல்லாம் ஷாப்பிங்கு, பிஸ்கெட்டு, ஓப்பன் ஹவுஸ், புது சட்டை, நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் ஓடிட்டுருக்கோம் அவங்கவுங்க வீட்டில். ஆனால் இப்போ திடீர்னு இந்த பெண்டமிக் வந்ததுனால நம்ம ஒரு எங்கேயோ போக முடியாமல் வீட்லேயே இருக்கிறதா இருக்குது. சர்ச்சு கூட திறப்பாங்களா இல்லையான்னு கூட தெரில. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆனால் இதுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு ரீசன் இருக்கும். ஏன் காட் நம்மளைய இந்த வருஷம் மட்டும் வீட்டில் வச்சுருக்காங்கன்னு. ஏன்னா இத்தனை வருஷம் நம்ம சர்ச்சுக்கு போவோம், காலையிலே சர்ச்சுக்கு போயிடுவோம். இந்த கிறிஸ்மஸ் நாள்னால் நல்லா வர்ஷிப் கேட்போம், பாஸ்டரோட சர்மன் கேட்போம். அப்புறம் அங்கங்கே கார்னராக படம் முடிச்சுட்டு இருப்போம், புது சட்டை போட்டுக்கிட்டு எல்லாம் சோஷியல் மீடியாலெலாம் போட்டுட்ருப்போம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் புது சட்டை, புது சப்பாத்தி எல்லாம் புதுசாக போட்டு அவங்க மூமெண்ட் ஷேர் பண்ணுவோம் மற்றவங்கக்கிட்ட. ஆனால் இப்போ ஏன் காட் நம்மளை எங்கள் வீட்டில் வச்சுருக்காரு, எல்லாம் எங்கே போகாமல் எங்கள் வீட்டில் வச்சுருக்காரு? கண்டிப்பாக ஒரு ரீசன் இருக்கும். எனக்கு என்னன்னா, எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் வந்து ரொம்ப சோஷியல் மீடியா பார்த்துட்டேன். ரொம்ப சோஷியல் மீடியாவில் போய் இந்த கிறிஸ்மஸோட உண்மையான மீனிங் என்ன தெரியாமல் ரொம்ப சோஷியல் மீடியாவில் போய்
காட் மறந்துட்டேன். நானே சில நேரத்தில் மறந்துருப்பேன். ஸோ இப்போ கிறிஸ்மஸ் பார்த்தீங்கன்னா ஓகே, கிறிஸ்மஸ் எல்லாம் கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு குவேல் சாப்பாடு அது இதுனால ஓகே கொண்டாடிட்டு ஓகே முடிஞ்சு. கிறிஸ்மஸ் ப்ரெசன்ட் லைட் ஓப்பன் ஹவுஸ் முடிஞ்சு. அந்த உண்மையான மீனிங், கிறிஸ்மஸோட உண்மையான மீனிங் தெரியாமல் தான் நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க. கிறிஸ்மஸோட உண்மையான மீனிங்னா ஜீசஸோட பர்த்டே, ஜீசஸ் பார்ன் பண்ணார்ல, அந்த டே நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அதுதான் கிறிஸ்மஸ், அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். இந்த ப்ரெசன்ட், கிறிஸ்மஸ் மரம், லைட் அதெல்லாம் ஓகே தான், தப்பாக சொல்லலை நான். ஆனால் உண்மையான மீனிங், கிறிஸ்மஸோட மீனிங் வந்து ஜீசஸோட பர்த்டே, அவர் பார்ன் பண்ணார்ல, அந்த டே நம்ம செலிப்ரேட் பண்ணோம். அதை கிறிஸ்மஸ். ஸோ ஜீசஸ் நம்மளுக்காக தான் பார்ன் பண்ணார். ஆமாவா, நம்மளுக்காக தான் பார்ன் பண்ணார் அவர். ஸோ நம்ம வந்து அவர் மாதிரி இருக்கணும், அவரோட இமேஜ் அவரோட சாயலில் இருக்கணும். ஓகே, அது நம்ம வந்து ஜாய் இருக்கணும். நம்ம கிறிஸ்மஸ்னாலே ஜாய். ஓகே, ஜாய் இல்லாமல் எங்கே கிறிஸ்மஸ்? ஆமாம் அதாங்க. ஸோ நம்ம வந்து ஜாய் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். உங்களுக்கு மட்டும் ஜாய், எனக்கு மட்டும் ஜாய், மற்றும் யாருக்கும் ஜாய் இல்லைன்னா அது வந்து கிறிஸ்மஸ் இல்லை. ஸ்ப்ரெட் த ஜாய் டு, நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் மற்றவங்கள்ட்ட ஜாய். நம்மளோட ஜாய் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். எப்படி நம்ம வேர்ட் ஆஃப் காட் ஸ்ப்ரெட் பண்ணுறோம், அதே மாதிரி தான் ஜாயை ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஓகே, எல்லாமே காட்க்கு தான் செய்யணும் நம்ம. ஓகே, கண்டிப்பாக ஒரு ரீசன் இருக்கும் ஏன் காட் வந்து நம்மளை வீட்டில் வச்சுருக்காரு. எங்கேயோ வெளியே போகாமல், அப்படி போனாலும் SOP தான் ஃபாலோ பண்ணணும், கண்டிப்பாக தெரியும். ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ரொம்ப சோஷியல் மீடியாவில் போயிட்டோம். காட் சொல்கிறாரு ரொம்ப சோஷியல் மீடியா போகாத, கிறிஸ்மஸோட உண்மையான மீனிங் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கிட்ட வா, எனக்கு பயமாக இருக்குது நீ வேறு பாதியில் போயிடுவ, அந்த மாதிரி காட் எனக்கு சொல்கிறாரு. ஆனால் உங்களுக்கு எப்படி சொல்கிறாரு எனக்கு தெரில. ஸோ இதுதான் என்னோடய மெசேஜ். சுருக்கமாக தான் சொல்ல முடியும், என்னால் ரொம்ப நீட்டாக போக முடியாது. ஸோ டேனியல் அண்ணன் கிடன்ஸ் கிளப்லேருந்து சொல்கிறேன், wishing you all a very merry Christmas and a happy new year. முக்கியமானது இது மறந்துடாதீங்க. ஓகே, இது போட்டுக்கோங்க, போட்டுட்டு ஹேண்ட் சானிடைசர் போட்டுக்கோங்க. kita jaga kita, merry Christmas and a happy new year. அவர் மெசேஜ் வந்து கேட்டிங்களே, ஜாய் தான் ஸ்ப்ரெட் பண்ணோம், நாட் த வைரஸ். ஓகேவா? ஆமாம் கிரேஸ், நம்ம குட்டி ஜெஃப் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டிருக்காரு கேள்விப்பட்டேன். அடுத்ததே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான், வாங்க பார்த்துடலாம். You better watch out, you better not cry, you better not pout, I'm telling you why. Santa Claus is coming to town. He's making a list and checking it twice, gonna find out who's naughty and nice. Santa Claus is coming to town. He sees you when you're sleeping, he knows when you're awake, he knows if you've been bad or good, so be good for goodness sake. You better watch out, you better not cry, you better not pout, I'm telling you why. Santa Claus is coming to town. கிரேஸ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மெமரைஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒரு வருஷம் மெமரைஸ் பண்ணா நீங்க எவ்வளவு எடுத்துட்டு இருக்கீங்க? நம்ம நிஷா சூப்பரா மெமரைஸ் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம குட்டி ஜவாவும் அற்புதமாவும் மெமரைஸும் பாட்டும் சூப்பரா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப வாங்க அதை பார்த்துடலாமே. Praise the Lord. Psalms 121 verse 1 to 8. I look up to the hill. Where does my help come from? My help comes from the Lord. He is the maker of heaven and earth. He won't let your foot slip. He who watches over you won't get tired. In fact, he who watches over Israel won't get tired or go to sleep. The Lord watches over you. The Lord is like a shade tree at your right hand. The sun won't harm you during the day. The moon won't harm you during the night. The Lord will keep you from every kind of harm. He will watch over you, over your life. The Lord will watch over your life no matter where you go, both now and forever. Amen. Merry Christmas and Happy New Year. A long time before Christmas. Verse 6. For a child is born to us, a son is given to us, and the government will rest on his shoulders, and he will be called Wonderful Counselor, Mighty God, and the Everlasting Father, Prince of Peace. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார்.
நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோல்வி மீதக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். ஆமென். ஏசாயா 9:6. Oh, holy night, the stars are brightly shining. It is the night of our dear Savior's birth. Long lay the world in sin and never pardoned, till He appeared and the soul felt its worth. Of real love, hope, the weary world rejoices. For yonder breaks a new and glorious morn. Fall on your knees, Oh, hear the angels' voices. Oh, night divine, oh, night when Christ was born. oh, night divine, Oh, night when Christ was born. He taught us to love one another. His law is love, and His gospel is peace. Chains shall He break, for the slave is our brother, and in His name all oppression shall cease. streams of joy in grateful chorus waves sweep, let all within us praise His holy name. Christ Is the Lord, oh praise His name forever. His power and glory evermore proclaim. His power And glory evermore proclaim. His power and glory Evermore proclaim. oh, night divine, Oh, night when Christ was born. oh, night divine, Oh, night when Christ was born. பாட்டு கேட்டாச்சு, மெமரிஸ் கேட்டாச்சு. அடுத்து என்ன கிரேஸ்? அடுத்தது கவிதை கேட்க போறோம். அதை வழங்க வராங்க டேனியல், ரெபேக்கா மற்றும் டெபோரா. Hello everyone and praise the Lord. How are you all doing in this pandemic season? I hope you're all in the pink. Today I'll be telling a short Christmas poem which I had created. Meanwhile, my brother will be as the background music supporter. Before I start my poem, I would like to share some few words. During the holiday season, let's remember to be grateful for the gifts God has bestowed upon us instead of the envious of the gifts He has bestowed upon others. The title of the poem is Christmas Time. Christmas time is finally here, but only comes but once a year. And it's a time to spread good cheer to those we love and hold so dear.
Christmas time is a time of glee, a time when peace and love runs free, a time for those like you and me to sit beneath the Christmas tree. Christmas time is a time of joy, a time to sit back and enjoy the smile on each girl and boy as they play with friends with joy. Christmas time is a time to share the passing of another year, birth of Jesus a joyful prayer, to show loved ones how much we care. Christmas time is a time for song, a time for us to get along, to make us feel Lord Jesus strong, forgive all those who did us wrong. Christmas time is a time to pray, put love and kindness on display, show compassion along the way. Christmas time should be every day. Thank you. One, two, three. We wish you all a Merry Christmas and a Happy New Year. Stay safe, everyone. Wear your hand sanitizer. Nandri, Vanakkam. Dad, a poem about Christmas, a pound of fun and a pound of joy. Make a nice present for girls or boys. A cup of goodness and a cup of love. Really a gift from heaven above. A pinch of holy and a pinch of pine. Now we know it's a Christmas time. Happy Merry Christmas, everyone. அப்புறம் எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு. சொல்லுங்க. இயேசுவோட பிறப்பை பத்தி முதலாக தேவதூதர்கள் யார்கிட்ட ஷேர் பண்ணாங்க? இயேசுவோட பிறப்பை பத்தியா யார்கிட்ட இருக்கோம்? இத அப்படியே யோசிச்சுட்டே இருங்க. அதுக்குள்ள நம்ம சேரோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம்.
அப்புறம் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சா? இல்லையே, எனக்கு வேணா கொஞ்சம் டைம் கொடுங்க. அது வரைக்கும் நம்ம 3 ஆப்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு வந்துருவோம். ஓகே, உங்களுக்காக ஃபெடோரா, படினா அண்ட் படிலன் ஃபேமிலியா பாட்டு பாட வராங்க. வாங்க பார்க்கலாம். Praise the Lord, everybody. Today we, the 3 Fs, will be singing a song. ஓகே, நம்ம நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு கட்டம். நம்ம சபை போதகர் ஒரு விசேஷ மெசேஜ் கொண்டு வராரு. பார்க்கலாமா? ஓகே. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Dear parents, children and teachers, உங்கள் யாவருக்கும் முதலாக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு வருட காலமாக நீங்கள் உங்களுடைய நேரங்கள் மற்றும் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய நிதிக்காக நீங்கள் பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்களுக்காக அநேக காரியங்கள் நீங்கள் பிரயாசம் பண்ணி செய்து இந்த பெண்டமிக் காலங்களில் ஒரு வருட காலம் நம் ஆலயத்துக்குள்ளாக சர்ச்சுக்குள் நடத்த முடியாமல் இருந்தாலும் கூட நீங்கள் எடுத்த உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிக்காக ஒரு போதகராக உங்களுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக அநேக கஷ்டப்பட்ட உங்களை நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கு விசேஷமாய் நீங்கள் பார்க்கும்போது இன்னைக்கு நம்மளுடைய சர்ச்சுகளுடைய கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் திருச்சபையிலே நடக்க வேண்டியது. ஆனால் அது நடக்க முடியாத காரணம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இந்த பேண்டமிக், இந்த காலத்தினாலே, கோவிட் காலத்தினாலே அநேக விதமான காரியங்கள் தடைப்பட்டிருக்கிறது நம்ம யாவருக்கும் தெரியும் அல்லவா? அதனால விசேஷமாக நீங்கள் பார்க்கும்போது இந்த பிள்ளைகளுடைய பாடல்கள், நடனங்கள் மற்றும் அவர்களுடைய மெமரி வேர்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம ஒரு வீடியோவில் கம்பைல் பண்ணி இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நாமும் மகிமை அடைவதாக. க்ளோரி டு காட் அலோன். கடவுளுடைய நாமம் மட்டுமே மகிமை அடையட்டும். பிரியமானங்களே, நாம் இந்த கோவிட் காலத்தில் எதுவுமே செய்ய முடியாது என்று நினைத்தோம். ஆனாலும் கர்த்தர் ஒரு கதவுகளை நமக்கு திறந்து இப்படியாக பார்ப்பதற்கு கர்த்தர் வழிகளை கொடுத்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு பிள்ளைகளுக்கு சுருக்கமாக ஒரு கதையை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். இங்கே நீங்கள் பார்க்கும்போது கிறிஸ்துமஸ் என்று சொல்லும் போது சிறு பிள்ளையாக இருக்கிற நீங்களும் நானும் சிறு வயதிலே நமக்கு அநேக பரிசுகள்
கிறிஸ்மஸ் ட்ரீ மற்றும் இந்த காரியங்களெல்லாம் பார்த்து சந்தா கிளாஸ் மற்ற எல்லாத்தையும் பார்த்து தான் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் என்று சொன்னால் ஒரு கொண்டாட்டம், ஒரு செலிப்ரேஷன், அவ்வளோதான் நினைக்கின்ற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருந்திருப்போம். ஆனால் உண்மையான கிறிஸ்மஸ் என்றால் என்ன? வாட் இஸ் த ட்ரூ மீனிங் ஆஃப் கிறிஸ்மஸ்? கிறிஸ்மஸ் என்று சொன்னால் இஸ் எ ரிலேஷன்ஷிப். கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இருக்கின்ற ஒரு உறவு we call as a கிறிஸ்மஸ். எப்படி நீங்கள் சொன்னால், இன்னைக்கு கிறிஸ்து பிறந்ததே உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். எதற்காக பிறந்தார்? முதல் நம்மளுடைய பாவத்தையும் நம்மளுடைய சாபத்தையும் அவர் எடுத்துக்கொள்வதற்காக பிறந்தார். ரெண்டாவது நீங்கள் பார்க்கும்போது எதற்கு கிறிஸ்து இன்னைக்கு பிறந்தார்? நிச்சயமாகவே நம்மளுடைய வாழ்க்கை, if we are living in the darkness, ஒரு இருளிலே வாழ்கிறோம் என்று சொன்னால் அந்த இருளின் வாழ்க்கையை ஒளியாக மாற்றுவதற்காக அவர் பிறந்தார். மூன்றாவது நீங்கள் பார்க்கும்போது பிதாவுக்கும் நமக்கும், நம் பாவியா இருக்கிறதுனால பிதாவுக்குள்ளாக நம் பிதாவை பார்க்க முடியாதனாலே அவர் நமக்கு ஒரு மீடியேட்டர், ஒரு நடுவாளியாக வந்து இன்றைக்கு இந்த பூமியில பிறந்து நம்மளுக்கும் பிதாவுக்கும் ஒரு உறவை ஸ்தாபிப்பதற்காக அவர் பிறந்து வந்திருக்கிறார். அதனால கிறிஸ்மஸ் என்று சொல்லும் போது இஸ் பிட்வீன் யூ அண்ட் ஜீசஸ். ஜீசஸ் இஸ் த ரீசன் ஆஃப் த சீசன். இந்த சீசனுக்கு முக்கியமான காரணமே என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்துதான் ஒரு முக்கியமான ஒரு கொண்டாட்டம். அதை தவிர்த்து மற்ற பொருட்கள் எல்லாம் இதில் வராது. பிரியமாக பொருட்கள் எல்லாம் நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்கு தான் வரும். ஆனால் நித்திய சந்தோஷத்தை கொடுப்பது ஒருவர் மட்டும்தான், அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதனாலே இந்த கிறிஸ்துமஸை நம்ம கொண்டாடும் போது ஒரு காரியத்தை நம்மளுடைய சிந்தையிலும் மனதிலும் வைத்துக்கொண்டு கொண்டாடுவோம். இந்த பாடல்களும் நடனங்களும் நீங்கள் பார்க்கும் போதும் கூட ஒரு காரியத்தை நினைவு கூறுவோம். என்னவென்று சொன்னால், இந்த கிறிஸ்மஸ் நிச்சயமாகவே எனக்கும் என்னுடைய தகப்பன் அதாவது இயேசுவுக்கும் ஒரு உறவு வேண்டும். எனக்கும் இயேசுவுக்கும் இந்த வருடம் கிறிஸ்மஸில் நான் ஒரு முடிவு எடுக்க போகிறேன். என்னென்று சொன்னால், நல்ல ஒரு உறவு எனக்கு இயேசு அப்பா கூட நான் வைத்துக் கொள்ள போகிறேன். அவரோடு நடக்க போகிறேன், அவரோட பேச போகிறேன். எனக்காக பிறந்தாரே, எனக்காக அடிக்கப்பட்டாரே, எனக்காக உயிர் திறந்தாரே, எனக்காக மீண்டும் வருவேன் என்று சொன்னாரே என்று சொல்லி அதெல்லாம் நினைவு கூர்ந்து இந்த கொண்டாட்டத்தை நாம் கொண்டாட போகிறோம். சரிங்களா? ஸோ உங்கள் யாவருக்கும் மறுபடியும் நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்மஸ் என்று சொன்னால் பொருட்கள் கிடையாது. இயேசு கிறிஸ்து பிறந்து நமக்காக அவர் வந்ததை தான் கிறிஸ்மஸாக நாம் அனுசரிக்கிறோம். ஸோ அதனால் பொருட்களுக்கு மேலே எப்போதும் நம்மளுடைய கவனங்கள் போக வேண்டாம். சந்தோஷம், ஆனாலும் எப்பொழுதும் நம்மளுடைய ஃபோக்கஸ் இயேசு கிறிஸ்துக்கு மேலாக இருக்க வேண்டும். சரிங்களா? ஸோ வாருங்கள், நம்ம அடுத்து நடனங்கள், பாடல்கள் இதெல்லாம் இருக்கிறது. நம்ம இது சந்தோஷமாய் கொண்டாட போகிறோம். யூடியூப்பாக இருந்தாலும் கூட இருக்கிற இடத்துல நீங்கள் கைகளை தட்டி உற்சாகமாக சந்தோஷமாக இதை நாம் கொண்டாடுவோம். இயேசு பிறந்திருக்கிறார், உங்கள் வாழ்க்கையில் பிறந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை அற்புதமாக மாற்றுவதற்காக இயேசு பிறந்திருக்கிறார். பிளஸட் கிறிஸ்மஸ். உங்கள் யாவருக்கும் நான் பிளஸட் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். சந்தோஷமாய் கொண்டாடுவோம். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ். பாஸ்டர் அருமையான மெசேஜ் சொன்னார்ல. ஆமா, பாஸ்டர் என்ன சொல்றான்னு கேட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? அடுத்து யாரு பிளீஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வரது? முதல்ல 3F பெர்ஃபார்ம் பண்ணாங்கல, இப்போ 3S பெர்ஃபார்ம் பண்ண வராங்க. யார்? ஷாட்ராக், மேஷாக், அபிநேகவா? இல்ல, ஷாட்ராக், ஷான் அண்ட் ஷீலா. ஓகே ஓகே ஓகே, வாங்க பாத்துக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இன்று இயேசுவுடைய பிறப்பு, மரிப்பு மற்றும் உயிர்ப்பை பாடலாக பாட போகிறோம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் வசனம் 23. அவன் இதோ ஒரு கண்ணகியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கொரு பாலகன் பிறந்தார். நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ராஜாதிகாரம் போலே இருக்க அதிசயமானவரே. ராஜாதிகாரம் போலே இருக்க அதிசயமானவரே.
மேலிருக்க அதிசயமானவரே ஆலோசனை கர்த்தரே ஹல்லேலூயா வல்லமை உள்ள தேவனே ஹல்லேலூயா நித்திய பிதாவரே ஹல்லேலூயா சமாதான பிரபு அவரே இயேசு வளர்ந்து பெரியவராகி பல அற்புதங்கள் அதிசயங்கள் செய்தார். பாவங்களை கண்டிப்பார். உணர்த்தினார். பாவங்களை கண்டித்து சொன்னபடியால் அவரை கொல்ல வகை தேடினார்கள். அவரை சிலுவையில் அறைந்தார்கள். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதர்கள் நீக்கவே பரலோகம் தீர்க்கவே சிலுவையில் சிறந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதர்கள் நீக்கவே பரலோகம் தீர்க்கவே சிலுவையில் சுமந்தாரையா. கண்ணன் நீரை துடைத்தாரையா. சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா. சந்தோஷம் தந்தாரையா. எங்கள் இயேசுவே, 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 எங்கள் இயேசுவே. மரித்து மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார். நமக்கு நித்திய வாழ்க்கையை அளித்தார். அவர் மீண்டும் வரப்போகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எழுந்த இயேசுவே,
துக்கி துக்கி எடுக்கிறே விசால வல்லவரே என்னை துக்கி துக்கி எடுக்கிறே விசாரணக்காரரே என்னை துக்கி துக்கி எடுக்கிறே விசால வல்லவரே என்னை துக்கி துக்கி எடுக்கிறே விசாரணக்காரரே எழுந்த இயேசுவே நான் வாழவே உமக்காகவே ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே ரட்சகர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே ரட்சகர் இயேசு பிறந்தார் மரித்தார் மீண்டும் வரப்போகிறார் ஆகவே அவர் வரும் வரை நாம் காத்திருப்போம் அவருக்காக வாழ்வோம் உங்கள் அனைவருக்கும் எங்கள் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் Wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். பாட்டு பாடுறீங்களா? ஐயோ கேட்கவே முடியல. நம்ம ஜாய்ஸ் எல்லாமே எவ்வளவு அழகா பாட்டு பாடுவாங்க தெரியுமா? கேட்கறப்ப இனிமையா இருக்கும். இப்போ அவங்க எப்படி பாடுறாங்கன்னு பார்க்கலாம். நாங்க பாப்போம். சும்மா சொல்ல கிடையாது, நம்ம ஜாய்ஸ் நல்லாவே பாட்டு பாடுறாங்க. அதுதான் நான் முதலே சொன்னேன். சரி, அடுத்து நம்ம யாரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போறோம்? அடுத்து நம்ம கெத்ரீனா ஷேலுக்கு வந்து ஒரு சிறிய உரையாடல் நடத்துறாங்க. அதோட தலைப்பு வந்து வாட் வுட் ஜீசஸ் டிசையர் ஃபார் கிறிஸ்மஸ், அதாவது இயேசு நம்ம கிட்ட இந்த கிறிஸ்மஸ்க்கு என்ன எதிர்பார்க்கிறாரு என்று அவங்க ஒரு உரையாடல் நடத்திருக்காங்க. வாங்க நம்ம கண்டு கழிப்போம். Hi everyone, I am Shara from Tamil Methodist Church Pucham. Welcome to today's show. Dear friends, as you are aware, Christmas festival has become commercial and lost its true meaning in today's fallen world. Therefore, we would like to know people's view on how we celebrate Christmas. Now here with me, Sis Katrina from Tamil Methodist Church Pucham. Sis, please give your view on how the world sees Christmas. Sure, but before that, I would like to thank you for inviting me to this show. Christmas is like an annual event because we celebrate it every year with our traditions. Did you know that there are two ways of seeing Christmas? Really? There are two? Yes, one is how the world sees Christmas and how Jesus sees. First, the world thinks we need a Christmas tree. Yes, but a Christmas tree is just a decorative item to lighten up the environment. But instead of the environment, it's our life that needs to be lightened up by the light of the world, who is Christ Jesus, our Savior. Second is Santa Claus. Santa Claus is actually a fictional character people from the past made up to tell their kids to be nice because Santa is watching over them. But kids, it's not Santa that is watching over you, but Jesus that is always watching you. Third is baking cookies, candies and murukus shouldn't be made part of our Christmas celebration. Sorry to say, but Christians around the world has made up in their mind that Christmas is all about eating and drinking. This could send a wrong message to the unbelievers that Christmas is associated with food and drinks only and not Christ Jesus himself.
The second way is how Jesus views Christmas. Have you thought how do we spend our time, belonging and strength on this Christmas festival? And how Jesus wants us to spend our time, belonging and strength. First, Jesus would like us to help the people who are in need, such as the widows, the single moms, the old folks, and also the orphans. And also not forgetting the servants of God like our missionaries. So kids, this is few examples of who you can help. Second, Jesus would like us to spread the news of his birth. During the past, people could only share news when they met face to face. But today, thanks to technology, we can share things anytime and any day for millions of people to see. So instead of sharing unnecessary things on your social media, you should share more on Jesus and his life when he was on earth. Lastly, spending time with your family and loved one is certainly desired by Christ Jesus. As family concept comes from the Lord, thus creating an environment full of laughter and joy in our family is sure to please Christ Jesus himself. These are the two ways of viewing Christmas, how the world sees it and how Jesus sees it. Thank you. Dear friends, these are the two views. I believe that one of the views that our God desires is for certain, where his son, Christ Jesus, is honored and glorified during the Christmas celebration. Dear friends, if we have a close relationship with God and being shaped every day by his words and commands, then we will celebrate Christmas to please him alone instead of adapting to worldly Christmas behavior. Just as Paul said to the Corinthians in 1 Corinthians chapter 10 verse 31. So, whether you eat or drink or whatever you do all to the glory of God. Amen. Dear friends, we have to send a strong message to the world that Christmas is only about Christ Jesus. Blessed Christmas to you from our house to your house. ப்ளீஸ் இன்னும் ஒரு தாட்ஃபுல்லான கான்வர்சேஷன் பாத்தீங்களா நம்ம ஷேரப்போ கெத்ரினாவும் கேட்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சுல. சரி, இப்படியே சொல்லிட்டு இருக்காதீங்க, நம்ம எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்க்கே வந்துட்டோம். நீங்க நம்மள்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், இன்னும் தான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. அது என்ன மறந்துட்டேன். சரி, அவர் மறந்துட்டாரு. சில்ட்ரன்ஸ், நீங்களாம் கண்டிப்பா கேட்டுட்டே இருந்திருப்பீங்க. உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கீழே ஒரு நம்பர் வருதுல, உடனே டயல் பண்ணுங்க. உங்களுக்காக கிறிஸ்மஸ் கிஃப்ட் காத்துட்டு இருக்குது. யாரு ஃபர்ஸ்டா எனக்கு கால் பண்ணி ஆன்சர் பண்றாரோ உங்களுக்கு அது கிறிஸ்மஸ் கிஃப்ட் இருக்கு. எல்லாத்தையும் கொடுக்க போறீங்களா? இல்ல, யாரு ஃபர்ஸ்டா வராரோ அவங்களுக்கு சப்ப சப்பா டியடப்பா. நீங்க டயல் பண்ணிட்டே இருங்க. அதுக்கிட்டே உங்களுக்கு சூப்பரான 2 பேர் பாட்டு பாட வராங்க. யார் தெரியுமா? தெரியும். இமானுவேல், டெபோரா மற்றும் ஆரன். வாங்க கேட்கலாம். நான் திறக்கும் கதவுகள் எல்லாம் சில நேரம் அடைக்கிறேன். கோபத்தால் பகைத்தாலும் தேவன் நேர் நகைக்கிறேன். நான் நினைக்கும் வழிகளை எல்லாம் சில நேரம் அடைக்கிறேன். கண்ணீரால் புலம்பினாலும் என்னை நீ அணைக்கிறீர். அடைத்ததின் காரணம் மூட நான் கற்றுக்கொண்டேன். வேண்டுவதை பார்க்கிலும் அதிகமாய் பெற்றுக்கொண்டேன். அடைத்ததின் காரணம் இன்று நான் கற்றுக்கொண்டேன். வேண்டுவதை பார்க்கிலும் அதிகமாய் பெற்றுக்கொண்டேன். சின்ன சின்ன ஆசைகள் நீர் பார்க்கிறேன், ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறேன். மூச்சு அறிந்த போதிலும் அல்ல இல்லை வைக்கிறேன். ஆசைகள் நீர் பார்க்கிறேன், ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறேன். மூட நின்ற போதிலும் அல்ல இல்லை வைக்கிறேன்.
தயவொன்றை கேட்கிறேன். வேறென்னெனக்கு ஆசை உம் தயவை பாட வேண்டும். ஆசையில் ஒரு ஓசை உம் ஜனங்களை அது தொட வேண்டும். கேட்பதில் தவறில்லை, சித்தப்படி கேட்கிறேன். நீ தந்த வாழ்க்கையில் அர்த்தம் அது சேர்த்திடும். மனதின் ஆழங்கள் நீர் ஒருவர் அறிந்திருக்கிறீர். அலங்கோலங்கள் தெரிந்தும் புரிந்திருக்கிறீர். எங்க போக நினைத்தாலும் உம் சமூகம் வந்து விழுகிறு. பிறர் கண்டு சிரித்தாலும் என்னை விட்டு கொடுக்கிறேன். யாரும் அறியாமலே பக்கங்களை பார்க்கிறேன். அகத்தில் விழும் காயங்கள் அத்தனை மாற்றுவேன். நான் திறக்கும் கதவுகள் எல்லாம் சில நேரம் அடைக்கிறோம். கோபத்தால் பகைத்தாலும் தேசம் நீர் இருக்கிறேன். நான் விரும்பும் வழிகளை எல்லாம் சில நேரம் அடைத்தாலும் கண்ணீரால் புலம்பினாலும் என்னை நீர் அடைக்கிறேன். அடைத்ததின் காரணம் மூட நான் கற்றுக்கொண்டேன். வேண்டுவதை பார்க்கிலும் அதிகமாய் பெற்றுக்கொண்டேன். அடைத்ததின் காரணம் மூட நான் கற்றுக்கொண்டேன். வேண்டுவதை பார்க்கிலும் அதிகமாய் பெற்றுக்கொண்டேன். சின்ன சின்ன ஆசைகள் நீர் பார்க்கிறேன். ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறேன். மூற்றும் அறிந்த போதிலும் அல்ல இல்லை வைக்கிறேன். ஆசைகள் நீர் பார்க்கிறேன். ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறேன். மூட நின்ற போதிலும் அல்ல இல்லை வைக்கிறேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாக அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாக அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன்.
பண்ணாங்கல்ல. வாவ், இவ்வளவு நேரம் டைம் போனதே தெரியல. அப்படி இப்படி நம்ம எண்ட் ஆஃப் த செலிப்ரேஷனுக்கே வந்துட்டோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெரி டேலண்ட் தெரியுமா? எவ்வளவு வெரைட்டி ஆஃப் சாங்ஸ், டான்ஸ் நிறைய பண்ணிருந்தாங்கல்ல. நம்ம சும்மா சொல்லக்கூடாது, நம்ம பிள்ளைங்க உண்மையிலே டேலண்டான பிள்ளைங்க கிரேஸ். ஆமா, சரி நம்ம அப்படியே எண்ட் ஆஃப் த ஷோக்கு வந்துட்டோம். அப்புறம் நில்லுங்க, நம்மளோட முக்கியமான நம்ம சபை பள்ளியின் முதுகெலும்பு இருக்காங்க, நம்ம சர்ச் ஸ்கூல் ஸ்டூடெண்ட். அவங்க என்ன சொல்ல வரான்னு கேட்போம். ஓகே, சிந்தாக்கா என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். Praise the Lord, everyone. First and foremost, praise be to our Lord, for He had been with us and protected us throughout this pandemic. And I want to thank God for giving me this opportunity to meet all of you through this Children Christmas celebration video upload. Truly, this year has been amazing yet challenging in God's unique ways. I have discovered so many new talents and gifts among our teachers and helpers, and also among our children as they conducted and as they participated in the online classes for the first time. Truly, it has been a great privilege to work with so many talented and passionate teachers and helpers in our church school ministry. I want to thank all the teachers and helpers for their dedication and for their commitment in guiding the children in their spiritual journey throughout this year. Thank you very much to all my teachers and helpers. God bless you. I also want to take this opportunity to thank all our parents who had supported us throughout this year. Not forgetting all our children who had cheerfully participated in all our online classes and have tirelessly completed all the work that has been given to them. All the memory verses, all the craft, and all the Bible meditation book. Thank you very much, parents and children. I also want to take this opportunity to thank our pastor, Reverend Paul Mohan Raj, for being with us throughout this year, journeying together with us, not only as our church school teacher, but also our spiritual mentor. Pastor, thank you very much for your time and for your guidance. Last but not least, I want to thank our Almighty God, because without Him, all this is not possible. His grace and mercy has been sufficient for us to conclude our church school year for 2020 as a wonderful, fruitful year as per our church school team taken from 2 Kings chapter 19 verse 30, root downward, bear fruit upward. I want to take this opportunity to thank everyone who had been supportive of our church school ministry. Please continue to uphold all our children in your daily prayers. God bless you all. Please stay safe. Blessed Christmas and a happy new year. ஓகே, கடைசியா நம்ம எண்ட் ஆஃப் த செலிப்ரேஷனுக்கு வந்தாச்சு. பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா எல்லாரும் ஹாப்பியா இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இதை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி லெட்ஸ் க்ளோஸ் வித் a prayer. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பான கர்த்தாவே, அருமையான ரட்சகரே, கர்த்தாவே, இதோ இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனை கர்த்தாவே, சில்ட்ரன்ஸ் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனை கர்த்தா அருமையாக நாங்கள் முடிக்க நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, அனைத்து பிள்ளைகளையும் பெற்றோரையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். பிதாவே, அவர்கள் எடுத்த பிரயாசத்தை ஆசீர்வதிக்க தேவனாக நன்றி செலுத்துகிறேன். மேலும் மேலும் அவர்கள் ஜீவித்திலும் பரிசுத்த ஜீவித்திலும் கர்த்தாவே உமது வார்த்தையிலும் வளர கர்த்தாவே அதிகமாக கர்த்தாவே ஊழியர்களுக்கு பங்கு பெற நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. கர்த்தாவே, இந்த சமயத்தில் கர்த்தாவே எல்லா டீச்சர்ஸும் ஹெல்ப்பரும் நான் நினைவு கூறுகிறேன். அவர்களையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. எங்களுடைய வழிநடத்துகிற போதுகளும் கர்த்தாவே சண்டே ஸ்கூல் சூப்பரிண்டென்டென்ட்டுக்கும் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, தொடர்ந்து அவங்க மேலே கர்த்தாவே அவங்க மூலமாக எங்கள் ஆசீர்வாதத்தும் கர்த்தாவே வழிநடத்தலும் தொடர்ந்து எங்கள் மேலே இருக்கு நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. மற்றும் இயேசுவின் கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் ஐக்கியமும் என்றும் என்றும் சகாகாலும் உங்கள் யாவரோடும் இருக்க கடவதாக. ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் நீ மறவாதே. ஆமீன்.
கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.